அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? கொடூரமானவன்னா, ம். அவன் கடத்தல், கற்பழிப்பு, கொலை. கொலை உண்ட அந்த நபருடைய பிரேதத்தை சிதைப்பு. சிதைக்கப்பட்ட உடல்கள். அப்படின்னா இளம் பெண்கள் சிதைக்கப்பட்ட மனித சிற்பங்கள். ஸோ இது எங்க நடக்குது? இது எல்லாமே பாயிண்ட் பார்த்தா தர்மஸ்தலான்னு வருது. அவங்க இதை ஒட்டி தர்மஸ்தலா புண்ணிய பூமின்னு சொல்றவங்க ஜனார்தன் பூஜாரி கூட நீங்க தர்மஸ்தலா பேரே சொல்லாதீங்க. இன்னும் என்ன பாகிஸ்தான் சொல்லலாமா, மியான்மர்னு சொல்லலாமா, இல்ல பங்களாதேஷ், ஸ்ரீலங்கான்னு சொல்ல முடியுமா? இந்த 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 இறப்பு, கொலை, கற்பழிப்பு இது எல்லாமே தர்மஸ்தலாவை சுத்தி தானே. அது ஏன் அங்க நடக்குது? திருப்பதியில ஏன் நடக்கல? திருத்தணியில ஏன் நடக்கல? பயணியில ஏன் நடக்கல? அங்க மாத்திரம் எப்படி நடக்குது இது? இதுக்கு ஒரு முடிவு வரணும். தமிழ்நாட்டுல மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு, அங்க ஏன் நடக்கல? இதுல யாரோ ஒரு கொடூரமான மனிதன் இருக்கிறான்னா அவன் 50 வருஷமா இருக்கிறான். அவனே பண்றானா அதுக்கு வேற ஆளா? இது கூட்டா, ஒருவனே சதியா? இது எப்படி இவ்வளவு விஷயங்கள் வருது? இது பூராவும் இன்வெஸ்டிகேஷன் ஆகணும். அப்படி இல்லைன்னா அவர் சிஸ்டம் ஃபெயிலியர்னு